18 சித்தர்களில் வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மையான சித்தர்கள் அகத்தியர்ன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதில் வந்து அகத்தியர், ராமதேவர், இடைக்காடர், கருவூரார், கமலமுனி, காலாங்கிநாதர், சுந்தரானந்தர், மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர் இது மாதிரி இன்னும் பல வகையான சித்தர்கள் வந்து அவங்களுடைய பேரை வந்து முழுமையாக நம்ம கேட்டாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும். அது எந்த விதமான எனர்ஜி அப்படின்னா, யோக நிலைகளில் ஒன்று போகர், அப்புறம் திருமூலர், தியாரையர், சிவவாக்கியர், கோரக்கர், குங்கணவர், சட்டைமுனி, புலிப்பாணி, குதம்பை சித்தர், தன்வந்திரி, பதஞ்சலி, நந்தீசர், ஸ்ரீ புன்னாகேசர், காகபுத்தண்டு முனிவர் இந்த மாதிரி நிறையா சித்தர்களோட பேர் வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். முதன்மையான சித்தர்கள் 12 சித்தர்கள் வந்து அகத்தியர்னு சொல்லப்படுது. பொதிகைமலையில் இருக்கக்கூடிய அகத்தியர், கேரளா சைடு பொதிகைமலைன்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற சித்தர்கள் வந்து அகத்தியர் சித்தர் முதன்மையாக சொல்லப்படுறது. காரணம் என்னன்னா 18 சித்தர்களிலே எதனால் காரணம் சிவபெருமானும் அதுக்கப்புறம் வந்து அன்னை பார்வதிக்கும் திருமணம் நடக்க போகிற அந்த நேரத்தில் வந்து அகத்தியர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, என் திருமணத்தை வந்து என்னுடைய அப்பன் அம்மை அவங்களுடைய திருமணத்தை நான் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு மன கலக்கத்தோட ரொம்ப கவலையாக அவங்க என்ன பண்ணுறாருன்னா, வேறு ஒரு திசையிலிருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ண கவலைகளோட இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாரு, தாங்க முடியாத அந்த ஒரு நிலைக்கு நேரடியாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால எல்லா தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் யோகிகள், அதுக்கப்புறம் வந்து பூதகணங்கள், சிவகணங்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த முக்கோடி மூர்த்தி தேவர்களை கூடியிருக்கிற அந்த ஒரு நேரத்தில் திருமணம் ஆகக்கூடிய அன்னை பார்வதி சிவனுக்கும் வந்து திருமணம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, அகத்தியர் வந்து அவர் பிறவா பிள்ளையான அந்த அகத்தியர் வந்து தன் தாய் தந்தை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கடற்கரையோரமாக அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அழுந்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, என்னுடைய அம்மை அப்போ யாருன்னு தெரியலையே அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம், ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயதான தாத்தா அந்த மாதிரி ஒரு வேடத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பக்கத்தில் வந்து மகனை ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏன் கவலைப்பட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தில் எல்லாருக்கும் தாய் தந்தை இருக்காங்க, ஆனால் எனக்குன்னு யாரும் தாய் தந்தையே இல்லை, நான் ஒரு பிறவி அடைந்தும் பாக்கியம் இல்லாத ஒரு ஆள் ஆயிட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய தாய் தந்தையை நினைச்சு அவர் ஃபீல் பண்றாரு. யாரு, அகத்திய சித்தர். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க வேடத்திலிருந்து வந்தவங்க வந்து உன்னுடைய தாய் தந்தையர் உனக்கு இந்த பிறவியில வந்து கிடைச்சா ரொம்ப பாக்கியமானவங்களா நீங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, உன்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப பெரிய பாக்கியம் அடைஞ்சவங்கள தெரியும். அதுல ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அப்படின்னும் போது அவங்களுடைய சிவனும் பார்வதியும் காட்சி அளிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, என்னுடைய பிள்ளை நீ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச ஆனந்த கண்ணீரில் அவங்கள பற்றி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி திருமணம் நடக்கும்போது இவருடைய என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு அத்தனை விதமான வரங்களையும் வழங்குறாங்க. யார், சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கு வந்து அகத்திய சித்தருக்கு வந்து சிவனும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா சக்தியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து சகல விதமான சித்துக்கள், கலைகள், யோகங்கள், மூலிகை இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கலைகளையும் வரமையும் வழங்குறாங்க. அதனால் அப்படி வழங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, திருமணம் நடக்கக்கூடிய அந்த சுப தினத்தில் இவரும் நெருங்கி போயிடுறாரு. நெருங்கி போயிட்டு அங்கே நிற்கும்போது என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய பூமி வந்து சமநிலையை இழக்குது. அப்போ சமநிலையை இழக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமநிலையை உணர்ந்த அந்த சிவன் என்ன செய்கிறாங்கன்னா, பூமி சமநிலையை இழந்து நிற்கிதே, இது இப்படி நடந்தால் பூமியில் பிரளயம் ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது சிவனுக்கு வந்து சிவன் பார்வதியும் வந்து சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம், நீ வந்து தென் திசையை நோக்கி, அதாவது அந்த சமநிலை இழக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த திசையை நோக்கி நீ போயிட்டு பயணிக்கணும். அதுதான் தென் பொதிகை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் மலை வந்ததுக்கு காரணமும் இன்னும் நிறைய புராணங்கள் சொல்லப்படுது. அப்படி சமநிலை இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, அகத்தியரை வந்து 12 சித்தர்களுக்கும் முதன்மையான சித்தர்கள் வந்து அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ போய் சமநிலைப்படுத்து, அந்த இடத்துல நில்லு, அங்கிருந்தே நான் உங்களுக்கு வந்து இந்த திருமண காட்சியை நீ ஞான திருஷ்டியால் பாரு, பார்த்து கண்டு களி அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது இவங்க வந்து அதே மாதிரி அகத்திய சித்தரானவர் பொதிகை மலை அங்கே இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் சிலைக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி பொதிகை மலை சிறப்புன்னு சொன்னாவே அகத்தியர் பேரை தான் அங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சமநிலையவே, பூமியோட சமநிலையவே சிவபெருமான் அருளாலையும் சக்தியோட அருளாலையும் நிலைநாட்டி நிறுத்தியவர் சித்தர், அகத்திய சித்தர். அப்படின்னும் போது அவருடைய 12 சித்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா, யோகங்கள், மூலிகை, சித்துக்கள் அப்படின்ட்டு இவங்க வந்து நவோபாசன சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை விதமான அற்புதமான ஔஷதங்களையும் தயாரித்தவங்க.
அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா, இவங்க நினச்சிருந்தா சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க இல்லை. ரொம்ப வசதி வாழ்க்கையாக, செல்வ செழிப்பாக, ராஜாக்களுடைய மேன்மையாக வாழ்ந்திருக்க முடியும். என்ன காரணம் சாதாரணமாக வாழ்ந்தாங்கன்னா, இறைவனுடைய அருளுக்கு முன்னால் இதெல்லாம் வீண் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. வாழ்ந்து இறைவனை முக்தி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் வந்து சொல்லப்போனால் வச்சுக்கேன், இப்போவும் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, உலகம் அழிவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இருந்தாலும் உலகம் சிறு சிறு பகுதிகளாக அழிஞ்சிட்டு தான் வருது. பட் இருந்தாலும் அந்த சித்தர்களுடைய அந்த முக்கியமான அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய என்ன முறைகள், அவங்களுடைய அப்படி பெனிஃபிட் என்ன இருந்திருக்கு, அவங்களுடைய ரகசிய முறைகள் என்ன இருந்திருக்கு, பாரம்பரியங்கள் அப்படி அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, கம்பியை வந்து செம்பாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மூலிகைகளை பயன்படுத்தி சாதாரண இரும்பையும் செம்பாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு அந்த கலைகள் வந்து கற்றுணர்ந்துருக்காங்க. எப்படின்னா, இறைவனுடைய அருளாலையும் யோக நெஷ்டியாலையும் தியானங்களாலையும் அமர்ந்து கண்டுணர்ந்து மூலிகையை வைத்து இரும்பை வந்து செம்பாக்குவோம், செம்பை வந்து தங்கமாக்குவோம், பாதரசத்தை வந்து வெள்ளியாக்குவோம். இந்த மூலிகையை வச்சு இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மூலிகைகளை வைத்தும் நமக்கெல்லாம் தெரிந்தால் இந்த காலத்தில் தங்கம்ன்றது வந்து யாருமே வந்து மதிக்காத ஒரு நிலைக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். காரணம் என்னென்னா, சாதாரண மூலிகையை வைத்தே ஒரு இரும்பை செம்பாக்கலாம், ஒரு செம்பை தங்கமாக்கலாம். எப்படின்னா, சில வகையான மூலிகை மூலமாக நல்லா அந்த மூலிகையை கொதிக்க வச்சு சாறு, அந்த மூலிகையுடைய சாறு நல்லா பிழிஞ்சு அந்த கம்பியை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து அந்த சாறுகளில் விடும்போது என்ன நடக்கும்னா, அந்த கம்பி ஆகப்பட்டது அந்த மூலிகை சாறில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை உறிஞ்சி சாதாரண இரும்பு செம்பாக மாறக்கூடிய சக்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கையில் தொட்டால் கூட அது உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒட்டாது. அந்த பாதரசத்தை இவங்களுக்கு பதனம் பண்ணி அந்த பாதரசத்தை ரசம் பண்ணி குளிகைகளாக பயன்படுத்தியிருக்காங்க, ககன குளிகைகளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இருந்த இடத்திலிருந்து ககன மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று வேறொரு இடத்தில் பயணிக்கவும் தன்னுடைய உடலை இறகு போன்று பறவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பறவையுடைய இறகுகளுடைய லேசாக என்ன பண்ணியிருக்காங்க ஆக்கி கொண்டு அந்த ககன குளிகை மூலமாக பாதரசம் அது மூலியமாக இவங்க வந்து ஆகாய மார்க்கமாக அவங்க நினைத்த இடத்திற்கு பல இடங்களுக்கு பறந்து சென்று தன்னுடைய ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த பாதரசத்துடைய முறையான கட்டு, எப்பவுமே பாதரசன்றது ஒரு பாசானம், அதை வந்து அதில் இருக்கக்கூடிய சட்டைகளை, அழுக்கு சட்டைகளை நீக்கி அது மூலிமா முறையான லிங்க பாசானம் எடுத்து அழுக்கு சட்டைகளை நீக்கி முறையாக அதை பதனம் பண்ணி மூலிகை சாறு மூலமாக சுருக்குப்புடம் வெற்றி, சுருக்குப்புடம்னா ஒன்றும் இல்லை, அந்த பாதரசம் இருக்குது பார்த்தீங்களா, கட்டிய பாதரசம், அந்த பாதரசத்துக்கு வந்து சுருக்கு கொடுக்குறது. அந்த மூலிகை சாறில் ஒரு ஸ்தம்பனம்னா ஸ்தம்பன மூலிகையை வைத்து சுருக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து வசியம், இந்த மோகனம், இந்த மாதிரி 8 விதமான நிறைய சத்துக்கள்லாம் வந்து மூலிகையை வந்து சுருக்கு கொடுத்து அந்த பாதரசத்தை வந்து ஒரு சட்டியில் போட்டு அந்த மூலிகை சாரை வந்து கொதிக்க வச்சு அது வந்து உருகி இழுக்க அதனுடைய வசி சக்தி ஏற்படும். அதுக்கான உச்சரிப்பு மந்திரங்களை உச்சரிக்கும் போது உயிரோட்டத்துடன் செயல்படும் அந்த ககன குளிகை பாதரசம் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ முறையாக எத்தனை பேர் அதை சுத்தமாக பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க காடுகள், கடற்கரை, குகை இந்த பக்கம்லாம் ஏன் போனாங்கன்னா, இவங்களுடைய மூலிகை ஆராய்ச்சிகளை, சித்துக்களையும் யோகங்களையும் பயிற்சிகளையும் செய்து இறைவனடி அடையிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்துக்கு தேவைக்கூடிய சகல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகையை உருவாக்குறதுக்கும் இவங்க வந்து சில மலைகளையும், குகைகளையும், குன்றுகளையும், கடற்கரைகளையும் தேர்ந்தெடுத்ததுக்கு ஏற்ற போல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இடத்திற்கு ஏற்றாற் போல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்வெட்டுகள், சிவனுடைய முக்கியமாக வந்து அதிகமாக இவங்க வழிபட்டிருக்கிறது வந்து அத்தனை சித்தர்களும் சிவனை வழிபட்டிருப்பாங்க. காரணம், சிவனுடைய அந்த அற்புதமான ஒரு அனுமதி, அனுகிரகம், ஆசீர்வாதம், அருள், சிவசக்தியோட அருள் இல்லாமல் எந்த விதமான மூலிகையும் தொடவோ எடுக்கவோ இல்லை அதை பயன்படுத்தவோ இல்லை அதனுடைய பயன்கள் நம்மளுக்கு அளிக்கவோ முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நம்முடைய தமிழ் சித்தர்கள் பெருமக்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி அகத்தியர் மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களும், 18 சித்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அகத்தியரோடு இன்னும் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான சித்தர்கள், நம்ம யோகிகள், முனிவர்கள் அவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே சிவபெருமான் சக்திகிட்ட வந்த அந்த யோக நிலைகளில் கற்றுணர்ந்து இவர்கள் அகத்தியர் சித்தருடைய சீடர்கள்.
அவங்களுடைய சீடர்கள் 18 சித்தர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பி போல தான் பழகியிருக்காங்களே தவிர, தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஆற்றல், அகங்காரம் இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அந்த நிலை கிடையாது. ஏன்னா, சிவனை உணர்ந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வேறுபாடு அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. பொன், பொருள், ஆசை இது மேலாம் வந்து இந்த உலக மாயை மேலே இவங்களுக்கு ஆசையே கிடையாது. இறைவனை விட ஒரு பெரிய சொத்து இந்த உலகிற்கு எதுன்னு இவங்க உணர்ந்தவங்க. அதனால் இறைவனுடைய ஒரு பெரிய சொத்து, இறையாற்றலுடைய ஒரு பெரிய சொத்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு இவங்க வந்து கற்றுணர்ந்தவங்க, யோகத்தின் மூலிமா உணர்ந்தவங்க, ஞான திருஷ்டி மூலிமா உணர்ந்தவங்க. இவங்க இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்னு சொன்னவே பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்த இடத்துல இருந்து தியானம் மூலியமாக, ஞான திருஷ்டி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சித்தர்கள் வந்து எப்பயுமே இறைவனை அமர்ந்த இடத்துலேருந்து யோகம் மூலிமா இறைவனை தரிசிக்க முடியும். தன்னுடைய ஞான திருஷ்டி மூலிமா அந்த மாதிரி ஆற்றல் கொண்டவர்கள் இவங்க எல்லாருமே வந்து சொல்லப்போனால். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் சகல விதமான மூலிகை மாந்திரிகள் மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் தேர்ச்சி அடைந்து ஆராய்ச்சி செய்து நம்ம பூமிக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தவறாக பயன்படுத்தி சிலர் வாழ்வில் அழிவை தேடி கொண்டு செல்வர்களும் உண்டு. அவங்கள விட்டுருவோம். அகத்தியருடைய ஒரு அற்புதமான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இவங்களுடைய வாழ்வு காலம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அகத்திய மாமுனிவர் பற்றி அறியாத தகவல் உலகில் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் சிவபெருமானின் பிள்ளை ஸ்தானத்தை பெற்றவர். சொன்ன பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய பிள்ளை ஸ்தானத்தை பெற்றவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்த்த மதுரையில் சங்க பலகை நிறுவியவர். பூமியின் எடையையே சமநிலைப்படுத்தும் போது இவங்க வந்து இந்த பூமியின் எடையையே சமநிலைப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் பெற்றவர் என்று ஆதி சித்தனான சிவபெருமானால் தீர்மானிக்கப்பட்டவர். வித்தைக்கு அகத்தியன் என்ற சொல்லிற்கு ஏற்ப சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்று மூலகுருவாய் விளங்கியவர். இவர் எழுதிய நூல்கள் எல்லாமே மிகவும் புனிதமானது. இவற்றுள் ஒரு சில மூலிகை பாடலும் ஒரு 4 வரி பாடலும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. 1200 பாடல்கள் கொண்ட அகத்தியர் 12,000 மற்றும் பஞ்ச காவியங்களான அகத்தியர் வாதகாவியம், மாந்திரிக வாதகாவியம் இதெல்லாம் இவங்க எழுதப்பட்ட நூல்கள். ஞான காவியம், அதுக்கப்புறம் லட்சண காவியம், புராண காவியம் ஆகிய 5 நூல்களும் மனிதன் இனம் உள்ளவரை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை ஒன்று. ஒவ்வொரு காவியமும் 1000 பாடல்களை கொண்டவை. அவற்றுள் புராண காவியத்தின் இரவா பெருநிலையை மனிதன் அடையும் உண்மையான சூத்திரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நூலில் பல பாடல்கள் கிரியா யோகத்தின் முதல் பயிற்சியே போதிக்கப்படுகின்றன. அதாவது முழுக்க என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பதிவுலாம் போய் பாருங்கள், கிரியா பற்றி தான் போட்டிருப்பேன், கிரியா யோகங்கள் பற்றி தான் போட்டிருப்பேன். ஏன்னா யோகத்தில் எனக்கு அப்படி ஒரு உயிர். என்ன காரணம்னா, இந்த உலக மாயை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் மேலே ஆசைப்பட்டு மீண்டும் உலகத்தில் பிரிவு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலையை விட்டு வேறு ட்ராக்ல இறைவனை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக அத்தனை பதிவுகள் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் என்னுடைய அனுபவங்கள் கற்றுணர்ந்த சில சூட்சும குருவின் அசரீரியை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். இந்த கிரியா யோகத்தின் முதல் பயிற்சி யோகம். 18 சித்தர்களுமே இந்த கிரியா யோகத்தை அபியாசம் செய்தவர்கள். இவற்றுள் அரும்பெரும் மூலகுருவான அகத்திய மாமுனிவரால் கூறப்பட்ட இந்த உண்மையான யோக முறை பற்றி சில பாடல்களை பார்ப்போம். சில வரிகள் நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய அகத்திய சித்தர் எழுதிய இந்த வரிகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 4 வரி. பாரப்பான் நடுவான உச்சி மீதி பத்தி கொண்டு நயனமதார், அதாவது பத்தி கொண்டு நயனமதால் பார்க்கும்போது நேரப்பா சரூபமென்ன சொல்வேனையா, நேர்மையுள்ள ஏகவெளி பலகம் போல தேரப்பா தன்வசமாய் கண்டபோதே தேகசித்தி உயிர் சிவமாய் தெளிந்து கொண்டு சாரப்பா சதாகாலம் அங்கென்றெண்ணி, அதாவது அங்கென்றோனி தன்மையுடன் தொடுகுறியை சார்வாய் காணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்குள் பயணிக்க தன்னுடைய இறை சக்தியை வந்து ஒவ்வொருத்தரும் உணர முடியும், யோகத்து மூலமாக சீக்கிரமாக எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சித்தர்களுடைய அற்புதங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 18 சித்தர்கள் மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நமக்கு அறியாமல் இன்னும் தெரியாமல் எத்தனையோ விதமான யோகினிகளும் இருக்காங்க. சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை கடந்து போனவங்க தான் முழுக்க சித்தர்கள் வந்து. நாம் மனிதர்களும் அது போல தான். மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் கடந்து போனது போலவே
மனிதர்களுடைய வாழ்க்கையும் வந்து சித்தர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசி அனுகிரகம் கிடைக்கும்போது நமக்கும் அது போன்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சிவன் சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நந்தியை வந்து எப்பயுமே பார்ப்போம். நந்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு சித்தர் தான். நந்தீசர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. நந்தி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவங்களும் ஒரு மகா ஆற்றல் கொண்டவர். சிவனோட எதிர்க்கு நின்று நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரே மகா சித்தர் யாருன்னா, சிவனோட நெற்றிக்கண் அந்த அக்னியை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது யாருன்னா நந்தீசருக்கு இருக்கும். அவங்களோட பெருமை. நந்தீசர் வந்து நந்தீசரை பார்க்காம சிவனை யாருமே பார்க்கவே நெருங்க முடியாது. அவருடைய அனுமதி பெற்று தான் உள்ள போக முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவங்க. சித்தர்கள் வந்து தன்னுடைய யோக நிலையில் இல்லற வாழ்க்கை கடந்து போனவர்கள் தான் அப்படின்றதுக்கும் சான்றுகள் நிறையா இருக்குது. அதில் வந்து எடுத்துக்காட்டாக ஸ்ரீ காகபுசண்டர் அப்படின்ற சித்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். காகபுசண்டர் மகரிஷின் காலங்களை யாரும் சரியாக கணக்கிட்டு கூற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை போல யோக நிலையில் சித்தி அடைந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. பல கோடி யுகங்களாக வாழ்ந்து வரும் புஜண்ட மகரிஷியானவர் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய ஹிஸ்ட்ரி வருது பாருங்க. ஒரு முறை ஒரு யுகத்தின் முடிவில், பல யுகங்கள் இருக்குது, கலியுகம் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம், இதுக்கு முன்னாடி சக்தி யுகம், அதுக்கப்புறம் வந்து நிறைய யுகங்கள் இருக்குது. அந்த யுகங்கள் அழிஞ்சு இப்போது கலியுகம்னு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த சித்தர் வாழ்ந்த ஒரு யுகத்தில் இவர் ஒரு பிரளயத்தை பார்க்குறார். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு முறை யுகத்தின் முடிவில் உலக அழிவை உண்டாக்கும் மாபெரும் பிரளயம் ஏற்பட்ட போது உலகின் எவ்வித ஜீவராசிகளும் இல்லாத நிலையில் இவர் மட்டும் தனியாக காகத்தின் உருவில், அதாவது காகத்தின் உருவில் ஞான விருட்சம் என்று சொல்லக்கூடிய கல்லல மரத்தடியின் மீது அமர்ந்தபடி பிரளயத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தாராம். அந்த சமயம் மாபெரும் ரிஷியான வசிஷ்டரும் அவருடைய பல சித்தர்களும் வந்து தலைவணங்கி பிரளய காலத்திலும் கல்லாலின் மீது அமர்ந்து எங்களுக்கு அருள்பாலிக்கும் காகபுசண்ட மூர்த்தியை எங்களுக்கு உண்மையான ஞானத்தை கூறியருள வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்களா, இவங்களுடைய சீடர்கள், சித்தர்கள், யோகி முனிவர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காகபுசண்ட சித்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் இது மாதிரி அவங்களோட ஞான நிலையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கும் அந்த ஞான நிலையை அருளுறாங்க. மேலும் நாங்கள் இப்பிரிவில் பெருவாழ்வு நிலையினை அடைந்து கரை தேர அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் இரு கரம் குப்பி வேண்டிய போது அவர்களை கண்டு மனமிறங்கிய உண்மையான யோக சாதனை முறையினையும் ஞானத்தையும் அவர்களுக்கு காகபுசண்ட மகரிஷி போதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புசுண்ட மகரிஷி வசிஷ்டருக்கு உபதேசித்த அற்புத முறையானது கிரியாவின் முதல் பயிற்சி முறையே என்பதை கீழ்காணும் பாடல்கள் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது அப்படின்றாங்க. இதுலையும் பாருங்க, கிரியாவுடைய முதல் பயிற்சி தான் இவங்க சொல்லப்பட்டிருக்கு. காகபுசண்ட மகரிஷி எழுதப்பட்ட பல கோடி ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் உண்மையான ஞான மார்க்கத்தை கூறும் வேத நூல்கள் விளங்கி வரும் 1000 பாடல்கள் கொண்ட காகபுசண்ட பெருநூல் காவியம் 1000 எனும் நூலில் பாடல் முழுவதுமே கிரிய யோக விஞ்ஞானத்தை விளக்குவதாக அமைந்துள்ளன. அந்த அரிய நூல் மிகவும் தெளிவான முறையில் கிரிய யோக சாதனையை முதல் பயிற்சியானது கூறப்பட்டுள்ளது. அந்த பாடலையும் அதன் பொருளையும் இங்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 369 பாடலான 369 பாடல் வந்து 339வது பாடல் முதல் 650 பாடல் வரை மிகவும் அற்புதமாக சாதனை விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. காகபுசண்டர் வசிஷ்டர் கூறியுள்ள விஷயங்கள் இங்கே வந்து சொல்கிறாங்க. சாதனை விஷயங்கள் என்னென்னா, இவங்க ஒரு காகபுசண்டர் சொல்லக்கூடிய பாடல்கள் ஒரு 6 வரி இங்கே நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குது அந்த வரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கேட்கும்போது சில ரகசியங்கள் அந்த வரிகள் அடங்கியிருக்கும். அது என்ன வரினா, ஆய்ந்து பார் பத்தியங்கள் முறைகள் பாகம் அமைந்திருக்கே நீ நூல் எவ்விடத்திலும் ஓய்ந்து பார் தனித்திருந்து உட்டுப்பார் ஊர் சுற்றும் கண்ணோடு மணக்கண் சாறு மாய்ந்து பார் விடியும் முன்னே காலாஞ்சாமும் மக்களே ஆனாக்கா எழுந்திரத்துக்கு முன்னாடியே எழுந்திருந்து தேய்ந்து பார் புலன் கருவி மனம் ஒன்றாகி கீழித்தென்னை பல்லசியும் வாறு போலவே கொந்தாதே சமணங்கள் பொழுது புறப்படும் முன்னே பிறர் காணாமல் சாலவே பிறர் சத்தம் கேளா பக்கம் தனித்திருந்து பார்க்கையிலே சாய்ந்திடாதே ஓலவே சத்தமிடாதே தூங்கிடாதே உண்மை என்ன அச்சரத்தை கத்திடாதே ஏலவே கால்கரங்கள் நீட்டிடாதே இடுப்புதனை கோணாத தலைநேர் நில்லு அப்படின்னு. என்னன்னா, இவங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு புரிந்த சில அனுபவங்கள்.
பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எந்த சத்தமும் கேட்காம இடத்துக்கு போயிட்டு மந்திரமும் சொல்லக்கூடாது, கை கால் மடக்கி நீட்டி இந்த மாதிரி முதுகு வளைந்து கோணம் நேராக அந்த மாதிரியெல்லாம் சாய்ந்து உட்காராம நேர்கோட்டில் முதுகு தலை கழுத்து இந்த மாதிரி நேர்கோட்டில் அமர்ந்து இந்த மாதிரி நேராக அமர்ந்து எந்த சத்தமும் கேட்காத இடத்துல அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணும்போது தன்னுடைய சொல்லக்கூடிய கிரியா முதல்நிலை பயிற்சியை பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு திறவுகளாக திறந்து ஞான திறவுகளை திறந்து ஒவ்வொரு பாதையை நம்மளை கூட்டிகிட்டு உள்ளே போகும். இறைநிலை அடையலாம், உலகன்ற மாயை விடுத்து இறைநிலை அடையலாம் அப்படின்னு இந்த பதிவில் நான் முழுக்க முழுக்க அவங்க சொன்ன விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியே சித்தர்கள் இறைநிலையை அடைஞ்சு முக்தி பெறலாம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியாவுடைய அந்த கிரியா யோகத்தினுடைய அற்புதமான ஒரு பயிற்சி நிலையில் அங்கே சொல்கிறாங்க. அப்போ சித்தர்களே பார்த்திங்கன்னா யோக நிலையை தான் இறைவனை ரொம்ப வேகமாக போய் சேர்ந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது 80% மத்தியில் 100% நல்லா தெளிவாக தெரிய வருது. ஏன் 80% அப்படின்னா, வெறும் யோகத்தால் மட்டுமே சாதாரண யோகம் மட்டுமே பண்ணியிருந்தால் மட்டும் இறைவன் நிலையை அடைஞ்சிட முடியாது. உண்மையான ட்ராவல் இருக்கணும், உண்மையான பயணம் இருக்கணும், அன்பு பக்தி உண்மையான அந்த செயல்பாடுகள் இருக்கணும். அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இதில் ட்ராவல் பண்ண முடியும். இதுபோல் சித்தர்களின் அருமையான பதிவுகள், கிரியா யோகத்தினுடைய அனுபவங்கள், மூலிகை, இன்னும் சில அனுபவங்கள், இது போன்ற பதிவுகள் நான் வரக்கூடிய பதிவெல்லாம் 18 சித்தர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சித்தர்கள் கீழ் இருக்கும் சீடர்கள் அதே போல இறைவனை அடைந்து முக்தி அடைந்தவர்கள் மட்டுமே இல்லை, யோகினிகளும் இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இது எல்லாமே வரக்கூடிய பதிவில் ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரியா யோகம் முழுக்க ஒரு பயணம். 18 சித்தர்கள் பாதங்கள் பணிந்து இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.